சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். தம்முடைய திறன்களை வளர்த்துக் கொள்ளலாம், அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டில் இந்தி சொல்லித்தரப்படுகிறது, இந்தி பிரச்சார சபை இருக்கிறது. அதேபோல கேந்திரிய வித்யாலயாவில் இந்தி சொல்லித்தரப்படுகிறது. தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இந்தி சொல்லித்தரப்படுகிறது. இதை யாரும் பெரிய அளவில் எதிர்க்கவில்லை. ஆனால் அரசு ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை திணிக்க பார்க்கிறது. இந்தியாவில் பல மொழிகளை பேசக்கூடிய பல தேசிய இனங்கள் உள்ளோம். இவர்களின் செயல் திட்டம் என்பது பல பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஒரே மொழியை பேசக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான். இந்தியே இந்த தேசத்தின் ஒற்றை மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதை அவர்கள் மறுக்க முடியாது. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது அவர்களின் நிலைப்பாடு என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே மொழி என்பதும் அவர்களின் நிலைப்பாடு. இந்த திணிப்பை எதிர்க்கிறோம். இது ஏற்புடைய கருத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாம் சொல்லவில்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்தின் மீதும் இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மக்களின் மீது இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள், இந்தியை பேசுங்கள் என்று வற்புறுத்துவது ஏன்? தமிழ் பிராந்திய மொழி என்றால் இந்தி பிராந்திய மொழி இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் தமிழை பேசுகிறார்கள் என்று நீ பிராந்திய மொழி என்று சொல்லுகிற போது, இந்தியை பேசக்கூடியவர்கள் மத்தியில் சில மாநிலங்களில் 1-2 மாநிலங்களில் தான் தாய்மொழியை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் இந்தி ஒரு பிராந்திய மொழி தான், அதுவும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ். அது எப்படி இந்தியாவினுடைய ஒரே தேசிய மொழியாக இருக்க முடியும்? அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவிலே 22-23 மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையுமே உயர்த்தி பிடிக்கிறார்கள். கோடிக்கணக்கிலே அதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள், அதை கட்டாயமாக்குகிறார்கள். அரசின் கொள்கை நிலைப்பாடாக அதை திணிக்கிறார்கள். ஒரு தனியார் பள்ளியிலே இந்தியை கற்றுக் கொடுப்பது என்பது வேறு, அரசே அதை ஒரு கொள்கையாக வரையறுத்து திணிப்பது என்பது வேறு. கொள்கையை திணிப்பதை எதிர்க்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களை வஞ்சிக்கிற மாதிரி இல்லையா சார்? ஏன்னா இது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகளில் மட்டும் இது வந்து கற்பிக்கப்படுதுன்றீங்க. ஆனால் அரசு பள்ளின்னு வரும்போது திணிக்கப்படுது அப்படின்றீங்க. இதில் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வஞ்சிக்கப்படுற மாதிரி. அரசு பள்ளி மாணவர்கள் விரும்பினால் தனியார் கோச்சிங்கில் போய் படிக்கிறார்கள், விரும்புகிறார்கள், படிக்கிறார்கள். இல்லை, அது ஒன்று இந்திய கட்டாயம் படிச்சு தான் ஆகணுமா? எதற்காக படிக்கணும்? இந்திய படிக்க வேண்டிய தேவை என்ன? இந்தியை படிப்பதால் என்ன பயன்? இல்லை, இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தமிழ்நாட்டில் வந்து கட்டட வேலை செய்கிறான். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் வந்து கட்டிட வேலை செய்கிறார்கள், சிமெண்ட் தூக்கி கொண்டிருக்கிறார்கள், விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை. இந்தியை கற்றுக்கொள்வதால் வேலை அவங்க விருப்பப்பட்டவங்க படிக்கிறாங்க. அதை நாம் தடுக்கவே இல்லையே. மூன்றாவதாக படிக்காதவர்கள் யாரும் விரும்பவில்லை. விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள், முடிந்தவர்கள் படிக்கிறார்கள். அது ஒன்றும் கட்டாயம் இல்லை. தமிழிலேயே படித்து தமிழிலேயே ஐஏஎஸ் எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தையும் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் படித்தால் ஐஏஎஸ் ஆக முடியாது, ஐபிஎஸ் ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது. எனவே மும்மொழி கொள்கை என்பது அவர்களின் ஒரே மொழி ஒரே தேசம் என்கிற நிலைப்பாடாக இருப்பதால் தான் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதுதான் நான் நடத்துறேங்க. எங்க இடத்துல ஒருத்தர் நடத்துறாரு, நடத்த துவங்கி இருக்கிறாரு. இன்னும் அதுக்கு வந்து பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து அது ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கான ஒரு பிரிமிசஸ் அதை கொடுக்குறோம். அது இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே தவிர இல்ல, அவரு வந்து இல்லை, அது எங்கள் இடத்துல ஏற்கனவே ஒரு நிர்வாகம், தனியார் நிர்வாகம் நடத்தினாங்க. அவங்க போயிட்டாங்க. இன்னொரு நிர்வாகம் அங்கே வர போகிறாங்க. எங்கள் இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து
ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது. இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை. எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். அது இன்னும் அப்ரூவல் வாங்கலை, அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் வந்து சேரலை, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு கூட அங்கே கிடையாது, ஒரு மாணவர் கூட இன்னும் சேரலை, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு, அவ்வளோதான். அது ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். அதை பற்றியெல்லாம் அண்ணாமலைக்கு கவலை இல்லை. இந்த அரசுக்கு, தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு சமக்ரா சிக்ஷா அபியான் அந்த கல்வி திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்கவில்லை? இவருக்கு உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தார், அந்த மாணவர்களின் நலனில் அவருக்கு பொறுப்பு இருந்தால் இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு தர வேண்டும். அதுக்கெல்லாம் அவர் குரல் கொடுக்கல. அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள், இப்போ லயோலா போன்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற கல்வி நிறுவனம் விளிம்பு நிலை மக்களுக்காக நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றன. இதில் நிறைய எஸ்சி எஸ்டி மாணவர்கள், மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று படித்து வருகிறார்கள். இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு முறையாக நிதி வருவதில்லை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு, ஓபிசி மாணவர்களுக்கு, மைனாரிட்டிஸ் சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு தரப்படுவதை நிறுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குறைத்து கொண்டே வருகிறது இந்த பாஜக அரசு. இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால், ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால், அவங்க இந்தி படிக்கணும்னு கவலைப்படுறவர் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரணும்னு ஏன் கவலைப்படலை? அதை பற்றி என்றைக்கு இவர் குரல் கொடுத்துருக்காரு? இவருடைய பிரதமர்கிட்ட போய் அதை பற்றி என்றைக்காவது மனு கொடுத்துருக்கிறாரா? நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு கொடுக்கணும். அதில் கல்வியில் கூட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கூட வருமான வரம்பு விதிக்கிறாங்க. அதில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு 8 லட்சம் ரூபா வருமான வரம்பு. 8 லட்சத்துக்கு மேலே போனால் தான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்லை. ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வெறும் 2 லட்சம் ரூபா. 2 லட்சத்துக்கு மேலே ஒருத்தர் சம்பளம் வாங்குறான், ஆண்டு வருமானம் வாங்குறான்னா அவன் பிள்ளைக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுடைய பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சமாக இருந்தால் அதற்கு மேலே வாங்கக்கூடியவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது. இவ்வளவு மோசமான வருமான வரம்பை வைத்திருக்கிற மோடி அரசிடம் போய் அண்ணாமலை கேட்க வேண்டியது தானே. இந்த ஓபிசி மாணவர்கள்லாம் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தானே அதிகம் இருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டியில் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தானே இருக்கிறாங்க. அவங்களுடைய வருமான வரம்பை ஓபிசி மாதிரி 8 லட்சத்துக்கு உயர்த்தினால் என்ன? அவங்களாம் ஏழை மாணவர்கள் தானே. அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடாது என்பதற்காக சூழ்ச்சி செய்யக்கூடிய இந்த பாஜக பாசிச அரசு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தருவதற்கே இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு வச்சிருக்கு. முன்னேறிய சமூகத்தில் பிறந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பு 8 லட்சம். ஆனால் ஏழை எளிய எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு 2 லட்சம் 2.5 லட்சம். இந்த பாகுபாட்டை களைவதற்கு இந்த பாஜக என்ன செய்திருக்கிறது? இந்த அண்ணாமலை போன்றவர்கள் என்ன குரல் கொடுத்திருக்கிறார்கள்?